ஆலங்குடி நாட்டின் மன்னன் குன்றவேல் ஒரு நாள் அரண்மனையின் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். அவர் திடீரென ஒரு விஜயம் செய்ய முடிவு செய்தார். அவர் அமைச்சரை அழைத்து சொன்னார், இன்று மக்களின் நிலையை நான் நேரில் பார்க்கப் போகிறேன். வேடமணிந்து தனியாகத் திரிந்தார். முதலில் ஒரு முதியவரை சந்தித்தார். அவர் சேவல் கூண்டை சரி செய்து கொண்டிருந்தார். மன்னன் கேட்டார், அப்பா, எப்படி வாழ்கிறீர்கள்? முதியவர் சிரித்தார். வாழ்க்கை ஊதியத்துக்கு ஒத்தது சாமி. ஊதினால் ஓசை வரும், விட்டுவிட்டால் தூசி வந்து படரும். அந்த வரி மன்னன் மனதில் பதிந்தது. அடுத்ததாக ஒரு பெண்ணை சந்தித்தார். அவள் கிணற்றிலிருந்து மெல்ல தண்ணீர் எடுத்தாள். மன்னன் கேட்டார், அம்மா, தண்ணீர் போதுகிறதா? அவள் சொன்னாள், தண்ணீர் போதாமையே பெரிய பிரச்சனை அல்ல சாமி. அதை எடுப்பதற்கான பொறுமை குறைவதே பிரச்சனை. மன்னன் அங்கேயும் நின்று யோசித்தார். அவர் விட்டு சென்றபோது ஒரு சிறுவன் கல்லை எடுத்து ஆற்றில் போட்டுக் கொண்டிருந்தான். மன்னன் கேட்டார், ஏன் கல் போட்டுக் கொண்டிருக்கிறாய்? சிறுவன் சின்ன சிரிப்புடன் சொன்னான், கல் விழும் சத்தத்தில் நான் என் மனசு அமைதி பெறுகிறேன் அண்ணா. மன்னன் சற்று தடுக்கினான். அமைதி கல்லில் இருக்கிறதா? சிறுவன் சொன்னான், கல்லில் இல்லை அண்ணா. கல்லை போட்ட பிறகு வரும் ஓசையில்தான். அந்த 3 பேச்சுக்களும் மன்னனின் மனதை ஆழமாகத் தொட்டது. அரண்மனை திரும்பியதும் மன்னன் தோட்டத்தில் 3 கற்கள் வைத்தார். மந்திரி பார்த்து கேட்டார், மன்னனே, இது எதற்காக? மன்னன் சிரித்தார். முதல் கல், வேலை செய்யாமல் விட்டால் தூசி படரும் என்று முதியவர் சொல்லியது. 2ஆம் கல், பொறுமை வேண்டும் என்று பெண் சொல்லியது. 3ஆம் கல், அமைதி நம்மாலே வரும் என்று சிறுவன் சொல்லியது. மன்னன் தொடர்ந்து சொன்னார், நாட்டை ஆள 3 கற்களை காப்பாற்ற வேண்டும். வேலை, பொறுமை, அமைதி. அந்த நாள் முதல் குன்றவேல் 3 கல் மன்னன் என அழைக்கப்பட்டார். நெறி உழைப்பு இல்லாமல் வளர்ச்சி வராது. பொறுமை இல்லாமல் அமைதி வராது. அமைதி இல்லாமல் அறிவு வராது.